அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹு தஆலா விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பை அல்லாஹு தஆலா வெறுப்பான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் ஃபிக்ஹ் உள்ளவர்கள், மார்க்க விளக்கம் உள்ளவர்கள். நம்ம என்ன அல்லாஹ்வை சந்திப்பை நம்ம விரும்புவோம் நினைப்போம். ஆனா சஹாபாக்கள் நினைக்கிறாங்க நம்மளுக்கு மரணம் தடையாக அமையும், நம்ம மௌத்தாகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப நம்ம அல்லாஹ்வை சந்திக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் தானே. அதனால சொல்றாங்க என்ன சொன்னா, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுள்ள உள்ள எல்லோருமே மௌத்தை விரும்பாதவர்கள் தானே என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தத்ஹபூன், நீங்கள் கருதுவது போன்றல்ல. வதாலிக, நான் சொல்லுவது எது தெரியுமா, இதா ஷஹஸல் பஸர் வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ க்ஷஅரல் ஜில்த் வ தஷன்னஜத்தில் அஸாபி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஷஹஸல் பஸர், பார்வை உருள ஆரம்பித்தால், இதயம் அதாவது செம்பு பாத்திரத்துடைய கொதியோசை கேட்க ஆரம்பித்தால், காலும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ள ஆரம்பித்தால், உங்கள் மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்கிற நேரம், சக்கராத்துடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த நேரம் உங்கள் மனைவி பக்கத்தில் உறங்கி கொண்டிருப்பார்கள், உங்களது சொந்தங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கும், நீங்கள் உயிருக்குயிராய் நேசிக்கக்கூடிய உங்கள் குழந்தை உங்கள் நெஞ்சில் உறங்கி கொண்டிருக்கும். உங்கள் உயிர் போகின்ற கட்டம், அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை உயிர் போறது விளங்கும். உயிர் சக்கராத்து இருக்கதே, அது என்ன தெரியுமா, உலகத்தில் அரைவாசி, மறுமைக்கு அரைவாசி, அது பர்சகுக்கு அரைவாசி. அது உலகத்துக்கு அரைவாசி உங்களுக்கு விளங்கும், மறுமைக்கு அரைவாசி விளங்கும். நீங்க உலகத்தொட்டு இன்னும் முழுசா போகல, ஆனால் அந்த குழந்தையை அணைச்சி நான் மௌத்தாக போகிறேன் என்ற ஒரு செகண்ட் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது, சொல்வதற்கு சொல்ல முடியாது. நீங்க மரணத்தை உணர்வீர்கள், சொல்ல முடியாது. மனைவியின் கையை பிடித்து நான் மரணிக்க போகிறேன் என்ற செய்தி உங்களுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் பார்த்தால் கஞ்சாடை தான் ஒரு வகையில் உங்களுக்கு என்ன செய்யலாம், காட்டலாமே தவிர வேற எந்த அசைவும் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில், இப்படியான ஒரு பாரமான நேரத்தில் நீங்கள் யா அல்லாஹ் உனது சந்திப்பை நான் விரும்புகிறேன் என்று உங்கள் ஆழ்மனது சொல்லுமாக இருந்தால், உங்கள் ஆழ்மனது அதை அங்கீகரிக்குமாக இருந்தால், அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை விரும்புவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரம் எனது குழந்தை, எனது மனைவி, எனது இன்பங்கள், எனது வேலைகள், நான் மௌத்துக்கு விருப்பம் இல்லை என்பது போன்ற உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், கரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பான். நீங்க என்ன உணர்வோடு வாழணும், என்னை படைத்தவனை நான் சந்திக்க போகிறேன், எனக்கும் இந்த மகனுக்கும் மனைவிக்கும் உறவை ஏற்படுத்தியவனை சந்திக்க போகிறேன். திருப்பி அவன் ஏற்படுத்த மாட்டானா, ஏற்படுத்துவான். அவன் தான் எனக்கு காஹிர், என்னை அடக்கி ஆளக்கூடியவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வருமாக இருந்தால், அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை விரும்புவான் என சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர். நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோளிலே படுத்துக்கொண்டு இந்த மரணத்துடைய கடைசி கட்டத்திலே இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், எடுத்து ஓதி தடாவி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கையை தட்டினார்கள். இறுதியாக கையை என்ன செய்தாங்க, தட்டினாங்க. தட்டிட்டு கையேந்தினார்கள். இலர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த நண்பன் நான் உன்னிடத்தில் வரப்போகிறேன், உயர்ந்த நண்பனான உன்னிடத்தில் வரப்போகிறேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிந்தார்கள். கை கீழே விழுந்தது. நபி அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பதை நான் உணர்ந்தேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல, இலர் ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பனிடத்தில் நான் வரப்போகிறேன் என்று சொன்னார்கள். இந்த மனப்பதிவு, உறவுகளோடும் வாழ வேண்டும், உறவுக்கு மேலால் இறைவனை நம்பி வாழ வேண்டும், இறைவனோடு ஒரு இறுக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அவனால் மட்டும்தான் இது முடியும், அவர்களால் மட்டும்தான் இது நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, யார் இதிலே மூழ்கினார்களோ அவர்களுக்கு ஜிஹாதுடைய இன்பம் தெரியாது. யார் இதில் மூழ்கினார்களோ இறைவனுடைய மஹப்பத்துடைய இன்பம் அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது. இந்த உறவை ஏற்படுத்தியவன் இறைவன். சில பொழுதுகளில் நீங்கள் எவருக்காக மரணிக்காமல் இருக்க விரும்புகிறீர்களோ, நீங்கள் வாழ்ந்தால் அவர்களை பிரிய வாய்ப்புண்டு, நீங்கள் வாழ்ந்தால் அவர்களது உறவுகள் கட்டாக வாய்ப்புண்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தன்னை நேசித்தவனை இறைவன் என்ன செய்ய மாட்டான், எப்பையும் கட்டாக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது செய்தி, ஐந்தாவதாக கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக மரணத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இறுதியான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் மனிதர்கள், பெரும் பெரும் இடத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மரணித்திருக்கிறார்கள். அநியாயம் செய்து வாழ்ந்தவர்கள் மரணித்தார்கள், நேர்மையாக வாழ்ந்தவர்களும் மரணித்தார்கள், பணக்காரர்கள் மரணித்தார்கள், ஏழைகள் மரணித்தார்கள். எல்லோருக்கும் இறுதி நேர கஷ்டம் சமமாக மாறியது. எல்லோருக்கும் என்னது, மரணம் என்று வருகிற நேரத்தில் சமமாக மாறியது.
ஒரு மன்னருடைய வரலாற்றில் இது ஒரு செய்தி, வெறும் செய்தி, சம்பவம் அல்ல, இது பொய்யாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. வரலாற்று ரசூலுல்லாஹ்வோட செய்தியோ அல்ல, ஒரு செய்தி. அதாவது பைத்தியகார், புத்தியிலே வந்து ஒரு கோளாறு இருக்கிற என்று சொல்லி ஒரு மனித அழைக்கப்பட்ட ஒருவர் இருந்தார். மன்னர் வந்து அவரை கூட விரும்புவார். ஏன் அது கூட பபாசி ஆட்சி காலத்தில் ஒரு மன்னர் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னா, அவன் பேசினா கொஞ்சம் என்னது தத்துவமா என்ன செய்வான், புரிஞ்சு கொள்ற அமைப்பில், சில புதினமாக விளக்கம் சொல்ற அமைப்பில் ஏதாவது பேசிடுவான். இவர் ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட ஒரு பாலடைந்த இடத்தால் என்ன செய்யறாரு, போறார் மன்னர். அந்த நேரத்தில் இவரை காண்றார். இவரை கண்ட உடனே அவன் மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் ஏறினோடனே ஏன் இங்கே இருந்துட்டீங்கிறாய் அப்படின்னு ஒரு கேட்கிறான். அவன்கிட்ட ஏதாவது எடுக்கணும் எடுத்துக்கான்னு கேட்கிறான். இல்ல நான் ஒவ்வொரு கபர்லையும் போய் எலும்பெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டேன். ஏன் இப்படி பார்த்துட்டீங்கன்னு கேட்கிறாரு. பணக்காரண்ட எலும்புக்கும் ஏழைட எலும்புக்கும் ஆட்சியாளண்ட எலும்புக்கும் ஆளப்படுற எலும்புக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்துட்டீங்க. எல்லாம் சமனாகவே இருக்குது அப்படின்னு சொன்னான். எல்லாம் சமனாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தி தான் அது. ஆனா அந்த செய்தி எங்களுக்கு என்ன உறுத்து சொல்லுங்க மனதில், எல்லோரும் மரணத்தில் சமம். எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவனும் இறுதி நிலை எல்லாருடைய எலும்புகளும் மண்ணும் ஒரே நிலை தான். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இருந்தால் யார் படிப்பினை பெறுவாங்க தெரியுமா மௌத்துல? எவருடைய மரணம் படிப்பினையாக இருக்கும் தெரியுமா? யாரு உண்மையாக இந்த உலகம் மரணத்தோடு முடிந்து விட போகிறது எனக்கு என்று வாழ்ந்தவன் தான் மரண நேரத்தில் நிம்மதி அடைவான். அவன் தான் அந்த இடத்தை அடைகிற நேரத்தில் என்ன நினைப்பான், நான் எதுக்குன்னு நினைச்சு வாழ்ந்தனோ, எந்த நிலைமை எனக்கு வருமனை நினைச்சு வாழ்ந்தனோ அதை நான் இப்ப அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் தவறுகள் விடவில்லை. பாவம் ஒரு சைடு, அந்த நோக்கத்தில் என்ன செய்யல, நான் தவறுகள் விடவில்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் வைத்துக் கொண்டு சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. மௌத்து செய்தி வர வர உமர்லாம் சொல்றாங்க, குல்லு யௌமின் யகூலுன மாத ஃபுலான் வ மாத ஃபுலான். எந்த நாளும் எல்லாரும் சொல்றாங்க இவர் மரணிச்சிட்டாரு, அவர் மரணிச்சிட்டாரு, இவர் மரணிச்சிட்டாருன்றாரு. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உள்ளம் ததும்ப அவரோட செய்தியை சொல்றாங்க. வஸயதி யௌமுன் வஸயகூலுன மாத உமர். ஒரு நாள் வரும், அந்த நாளில் உமர் மௌத்தாகிட்டார் என்று சொல்லுவாங்க மக்கள். அந்த நாளில் உமர் மரணித்து விட்டார்கள் என்று மக்கள் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அதை ஒரு சம்பவமா சொல்றாங்க. அவருக்கு அதை நினைக்கின்ற பொழுது என்னது, ஒரு பெரிய ஒரு வேதனையாக, ஒரு பெரிய ஒரு செய்தி அவர் நினைக்கிறாரு. எந்த நேரம் என்ன செய்தி நியூஸ் வருகிறது, எந்த நாளும் ஒரு செய்தி வருகிறது, என்ன மௌத்தாகிட்டாரு மௌத்தாகிட்டார். அதான் ஒரு அறிஞர் ஒரு ஸ்பீச்சில் ஒரு உரையில் சொல்லுகிறார். நம்ம வந்து வளமையா என்ன செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபோனை ஒன் பண்ணா என்ன செய்தி வருது, ஒரு மரணிச்சிட்டாரு, இவர் மரணிச்சிட்டாரு, இவர் மரணிச்சிட்டாரு. இதே மாதிரி உங்களை பற்றியும் ஒரு எஸ்எம்எஸ் என்ன செய்தி போக போகிறது. நீங்கள் பார்த்துட்டீங்க எல்லாருடைய செய்தியையும், அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி என்ன செய்ய போகுது, போக போகிறது என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் மற்றவர்களுக்கு என்பது போன்ற சிந்தனையோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இமாம், அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ், நபித்தோழர் அம்ர் இப்னுல் ஆஸ் அவருடைய மரண வேலை. அந்த மரண வேளையில் நான் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். மரணம், நல்லவர்களுடைய மரணத்தில் நம்மளுக்கு படிப்பினை உண்டு. அவங்க அதுக்காக வேண்டி தான் வாழ்ந்தாங்க. அந்த மரணத்தை எதிர்பார்த்து அந்த மரணத்தை இலக்காக வைத்து வாழ்ந்தார்கள். மரண நேரம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, நிம்மதியாக இருந்தது. அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் ஈஜிப்டுடைய எகிப்திய ஆட்சியாளர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் ஒருவர், மிக சிறந்த நபித்தோழர் ஒருவர். மரண நேரத்தில் அழுகிறார். அவர் அழுகிற நேரத்தில் அவருடைய மகன் அப்துல்லாஹ் கேட்கிறாரு, ஏன் அழுகிறீங்க, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வோட தோழராக இருந்தீங்க, நெருக்கமானவராக இருந்தீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொன்னவர் நீங்க, ஏன் நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, மகனே, இன்ன அஃதல மா நுஇத்துஹு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மா நஉத்துஹு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நாங்கள் வாழ்க்கையிலேயே நம்ம செய்த மிகப்பெரிய அமலாக நினைத்துக் கொண்டிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதல்ல நான் அழுவதற்கான காரணம், நான் என் வாழ்க்கையில் இன்னி குந்து அலா ஹயாத்தி அலா அத்பாகின் தலாதா, என் வாழ்க்கையில் 3 கட்டங்களில் நான் இருந்திருக்கிறேன். அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்றார். அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். ஒரு கட்டம், இந்த உலகத்திலே மிக வெறுப்பான ஒரு மனிதராக, மிக மோசமான ஒரு மனிதராக எனக்கு இருந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை கொல்வது போல ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கவில்லை, அவரை வெட்டி விடுவது போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கவில்லை. நான் நினைத்து பார்க்கிறேன், நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால், அந்த நாளில் நான் மரணித்திருந்தால், லகுன்து மின் அஹ்லின் நார், நான் நரகவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். அல்லாஹு தஆலா என்னை அந்த நிலையை விட்டு காப்பாற்றினான். நான் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், எமது வாழ்க்கையில் நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்லக்கூடிய எத்தனை கட்டங்கள் நாங்கள் கடந்திருப்போம், எத்தனை நேரங்களை நாங்கள் கடந்திருப்போம்.
நாம் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்றார். அதுக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு ஏற்றேன். இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பமான மனிதராக நபி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அவருக்கு நான் வழங்கிய கண்ணியத்திலும் மஹப்பத்திலும் காரணமாக நான் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன், நேர பார்க்க மாட்டேன். காரணம் கண்ணியத்தின் காரணம், அவர் வச்சிருந்த மரியாதையின் காரணமாக நான் நேர பார்ப்பது எனக்கு தயக்கமாக இருந்தது. மிகவும் விருப்பமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். அவரோடு சேர்ந்து எத்தனையோ தியாகங்களை செய்தோம். நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த நேரத்தில் நான் மரணித்திருந்தால் லகுன்து மின் அஹ்லில் ஜன்னah, நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். ஆனால் 2 கட்டத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். 2 வரல, அதுவும் வரல, இதுவும் வரல. நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆட்சியெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம், அனுபவிச்சிட்டோம், உலகத்தில் நிறைய வாழ்ந்துட்டோம். நான் பயப்படுவதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு இதை சமமாக்கி விட்டானோ, தியாகத்திற்கு இந்த நிலைகளை எனக்கு சமமாக்கி விட்டானோ என்று நான் பயப்படுகிறேன். நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற சந்தேகத்தில் நான் இப்ப மரணிக்கிறேன் பாரு, எனக்கு தெரியாது பாரு. இந்த நிமிடத்தை நினைத்து நான் அழுகிறேன், இந்த நிமிடத்தை நினைத்து நான் கலங்குகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நான் அப்போ மரணிச்சிருந்தா, நான் இந்த நேரத்தில் மரணிச்சிருந்தா, நம்ம எவ்வளவு நினைக்கலாம், நான் உம்ரா செய்யக்குள்ள மரணிச்சிருந்தா, நான் உருக்கமாக அழுது சுஜூது செய்த நிமிடத்தில் நான் மரணித்திருந்தால், நான் தியாகம் செய்த ஒரு நோம்பாளியாக மரணிச்சிருந்தா, நான் இந்த நிலையில மரணிக்கிறேனே என்று அவர் ஒரு நல்ல நிலையை சொல்றாரு. அல்லாஹ் எமக்கு ஒரு கெட்ட நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கெட்ட நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. காரணம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாம் முடிவை வைத்துத்தான், அமல்கள் எல்லாம் அதனுடைய பெருமதியையும் அளவை வைத்தல்ல, முடிவை வைத்துத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவரிடத்தில் உள்ள அளப்பெரிய ஒரு மஹப்பத்தை வைத்திருந்த வித்தியாசமான மனிதர்களில் ஒருவர். மரணிக்கிற நேரத்தில் குடும்பமே அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் பிலால் ரலியல்லாஹுடைய முகத்தில் கலக்கமும் இல்லை, சிரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிரிப்புக்கான காரணம் கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மதன் வஸஹ்பஹு, நான் நாளை நேசர்களை சந்திக்க போகிறேன், முகம்மதையும் அவனது தோழர்களையும் சந்திக்க போகிறேன், முகம்மதையும் அவரது தோழர்களை நான் சந்திக்க போகிறேன். அதைவிட எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டா என்ற கருத்தில் என்ன செய்கிறாரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமாக பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பக்கத்தில் இருந்த மாணவர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், மார்க்க விற்பனர்கள்லாம் சூளைக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு மார்க்க விற்பனர். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க மற்றவங்களுக்கு என்றாங்க. அவர் குர்ஆன் வசனம் என்று சொன்னார், லிமிஸ்லி ஹாதா ஃபல்லி அமலில் ஆமிலூன், இது போன்ற ஒரு நேரத்திற்காக அவர்கள் அமல் செய்யட்டும் என்று சொன்னார். இது போன்ற ஒரு நிமிடத்திற்காக அவர்கள் அமல் செய்யட்டும், அதைத்தான் நான் இப்போ என்ன செய்யலாம் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நம் கொடுங்கோல் ஆட்சியாளர்களில் ஒருவராக நாம் சொல்லுவோம். அவருக்கு நிறைய சிறந்த பக்கம் இருந்தது. அவர் மரணிக்கிற நேரம் அவரை சூழ இருந்த மக்கள் எல்லாம் அவருடைய அநியாயங்கள், அவரது கொடுமைகள், அவர் இதெல்லாம் பார்த்து என்ன வெந்திருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இவருக்கு என்ன செய்யக்கூடாது, மன்னிப்பு வழங்கக்கூடாது, தண்டனை இவரை கிடைக்கணும், அப்படிதான் நினைச்சிருக்கணும். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரும் இன்னஹும் யஸஅமூன அன்னக லா தக்ஃபிர்லி, நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்தருள்வாயாக என்று துஆ கேட்டார். எப்படி? அல்லாஹும்ம ஃபிர்லி, இவர்கள் எல்லோரும் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நினைச்சு பாருங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது குராசானிலே ஏற்பட்ட அவரது பிரச்சனைக்கு பின்னால் திருமணம் முடிக்காமல் 40-50 வயது, அவருடைய இளம் வயது, போராட்டம், ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி அங்கே போய் இங்கே போய் பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு, கடைசியில் ஹர்தனிக் என்ற ஊருக்கு வராரு. அந்த வீட்டிலே இருந்த நபர் இந்த செய்தியை சொல்லுகிறார். இரவு நேரம் இமாம் புகாரி அவர்களுடைய துஆவை நான் கேட்டேன். இமாம் புகாரி அவர்களுடைய துஆவை நான் கேட்டேன். எப்படி துஆ கேட்டார்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, எனக்கு ஒரு பொருத்தமட்ட மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சுட்டு எனக்கு, ஏன்னா அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டு ஆகிவிட்டது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்தவர்,
பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, யா அல்லாஹ் ஃபக்பித்னி இலைக், என்னை உன் பக்கம் அழைத்துக்கொள் அப்படின்னு என்ன செய்தாரு, ஒரு துஆ கேட்டார். காலையில் அந்த ஊரை விட்டு போவதற்காக அவர் என்ன செய்யறாரு, வாகனத்தை எடுக்கிறாரு, ஏற முயற்சி செஞ்சார், கீழே விழுந்து மரணித்தார். கீழே விழுந்து என்ன செய்தாரு, இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள். மரணத்துக்கு பின்னால இந்த செய்தி அவர் என்ன செய்யறாரு சொல்றார். இமாம் புகாரி இரவு நேரத்துடைய துஆவை நான் என்ன செய்தேன் கேட்டேன் என்று சொல்லி என்ன செய்யறார் சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, உலமா ஃபி ஃபிராஷில் மவுத், உலமா அல்ல, உலமா மகத்தானவர்கள் மரணப்படுக்கையில் உள்ள ஒரு நூல். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான தலைவர்கள், மிக முக்கியமான இடத்திலே வாழ்ந்தவர்களுடைய மரண நேரங்களை எல்லாம் படிக்கிற நேரத்தில் மரணம் இவ்வளவு பெரிய சேவையாளர்களையும் தியாகிகளை எல்லாம் என்ன செய்திருக்கிறது, கொண்டு போயிருக்கிறது. யாரையும் இதில் என்ன செய்யவில்லை, விதிவிலக்குக்கு என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தூணென நம்பப்பட்டவர்கள் எல்லாம் மரணம் என்ன செய்திருக்கிறது, கொண்டு போயிருக்கிறால் அல்லாவுக்கு நாமெல்லாம் எம்மாத்திரம், நாமெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது, அல்லாஹ் தாலாவுக்கு நாமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, என் வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும் என்றால் மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது, மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது. மரணம் என்பது எமக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் என்று சொன்னால் இன்னொரு சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பெருமை அடிக்க மாட்டோம். மரணத்தை நினைத்து நீங்க சில அமல்கள் செய்கின்ற பொழுது எந்த லிமிட்டும் இல்லாமல் நீங்கள் செய்வீர்களா இருந்தால், அது எந்த தான தர்மங்களாக இருந்தாலும், உங்களை இழக்க வைக்கின்ற அளவுக்கு அது உங்களை கொண்டு போகமாக இருந்தாலும் அது இறைவனிடத்தில் குத்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது வாழ்நாளில் மரணம் என்கின்ற உங்களது சிந்தனை உங்களை உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேற செய்கிறது என்று வையுங்கள், உங்களை ஒரு தியாகத்துடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு வைங்கள். இறைவனிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது. நீங்கள் உங்களது கடமைகளை செய்துகின்ற வரைக்கும், குடும்பத்தார்கள் உங்களது கடமையோடு உள்ளவர்களுக்கு கடமை செய்கின்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இதனால் தான் நபியோடு வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த தோழர்கள் எல்லோரும், அவர்கள் யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மரணத்தை கண்டதனால, அவங்களோட மரணத்தில் வாழ்ந்ததுனால அவங்களோட யாருடைய வாழ்க்கையும் இன்பமாக திருப்திகரமாக அனுபவிச்சு கொண்டு அவங்க இருக்கல. பெரிய இடத்துல அடைஞ்சாங்க, திருப்தி வராது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மூக்கிலே கயிறை விட்டு தும்மல் விட்டு கொண்டு பெரும் அந்த ஒரு ராஜட நிலைமையில் இருக்குமே அந்த மாதிரி தும்மலை விட்டு கொண்டிருக்கிற நேரம் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், அபூ ஹுரைரா ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார், அபூ ஹுரைரா எப்படி இருந்தார் தெரியுமா என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் பின் அரத் அவர்களை நோய் விசாரிக்க செல்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், முஸ்அப் இப்னு உமைர் மரணித்து விட்டார். இந்த நபித்தோழர் போய்விட்டார், அந்த நபித்தோழர் போய்விட்டார். இவர்கள் எல்லோரும் தியாகம் செய்தார்கள், இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். இஸ்லாம் வெற்றி பெறுவதற்கு முன்னாலே அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுடைய அமல்களை, இந்த உலக நன்மைகள் எதுவும் அளிக்கவில்லை. ஆனால் நாங்கள் தியாகம் செய்து உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். நான் பயப்படுவதெல்லாம், அதாவது எமது நன்மைகள் அனைத்தும் இந்த உலக நன்மைகளுக்காக அளிக்கப்பட்டு விட்டனவோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னது போன்று உஸ்குரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்கள் எல்லாம் துடைத்தெறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னது போன்று மரண விஷயங்களை மனதிலே கொஞ்சம் எடுத்து அல்லாஹு தஆலா சொல்வது போன்று குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமah ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். நீங்கள் உங்களது கூலியை கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான், உங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுகிறார்களோ அவர் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கை வெறும் ஏமாற்றமே அன்றி வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எம் அனைவரையும் இந்த உபதேசம் மூலம் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் பெற்றவர்களாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.